அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் உதரை சங்கரம்ல இருந்து. நாம இன்னைக்கு பார்க்க பேர் வந்து ஆகுபெயரை பத்தி தான் பார்க்க போறோம். நேற்றுக்கு வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா ஆகுபெயர்ல உள்ள இந்த பெயர் சொற்கள்ல வர்ற ஆகுபெயர்லாம் வந்துட்டு பார்த்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் 6 வகைப்படும். இடம், குணம், சினம், குணம், தொழில்னு 6 தான் இருக்கு. அந்த 6 அடிப்படையாக கொண்டு ஆகுபெயர்கள் எப்படி தான் வருது அப்படின்றத வந்துட்டு டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கான லிங்க், அந்த வீடியோக்கான லிங்க் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க, தேவைன்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து இருமுடி ஆகுபெயர்னா என்ன, இருபெயரிட்ட ஆகுபெயர், விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர், அடையெடுத்த ஆகுபெயர், இதைத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கட்டிங் என்ன இருக்கு, இருமடி ஆகுபெயர். இருமடி ஆகுபெயர்னா என்னது? ஆகுபெயர்னா என்னது? ஆகுபெயர்னா ஒரு பெயர் சொல். அந்த பெயர் சொல் தனியா வைக்கும்போது அந்த சொல்லுக்கான பொருளை குறிக்கும். இப்போ புலினா சுவையுடையது அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும். இதே புலிய ஒரு வாக்கியத்தில் வைக்கும் பொழுது அந்த சொல் அதுக்கான பொருளை தராமல் அதோடு தொடர்புடைய வேறொரு பொருளை தரும். அதுதான் வந்துட்டு ஆகுபெயர். இப்போ இருமடி ஆகுபெயர்னா என்ன? ஒரே ஒரு பெயர் சொல் தான் எப்பவுமே வந்துட்டு ஆகுபெயராக வரும். அந்த தொடர்ல அந்த உள்ள பெயர் சொல் வந்துட்டு 2 நிகழ்வுக்கு வந்துட்டு ஆகுபெயராக வரும். அந்த 2 நிகழ்வை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ முதல் நிகழ்வு புலி காய்த்தது என்ற தொடர்ல வந்துட்டு புலி அப்படின்றது வந்து ஒரு சுவையை குறிக்கிற ஒரு சொல் தான். ஸோ ஆனா புலி வந்து தன்னோட சொல்ல குறிக்காம தன்னோட சொல்லுக்கான பொருளான சுவையை குறிக்காமல் அந்த பழத்தை குறித்து வருகிறது, அந்த பழத்துக்கு ஆகி வருகிறது. இது முதல் நிகழ்வு. 2வது நிகழ்வு பார்க்கும்போது வந்துட்டு புலி காய்த்தது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சுவை வந்து காய்க்காது, மரம் தான் காய்க்கும். அப்ப இங்கு 2வது நிகழ்வுல வந்துட்டு புலி வந்து பழத்தை உடைய மரத்துக்கு ஆகி வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இருமடி ஆகுபெயர். ஒரு பெயர் சொல் தான் 2 நிகழ்வுக்கு வந்துட்டு ஆகுபெயராக வந்து வருகிறது. இப்போ நான் இதுல உள்ள கண்டென்ட்டை வாசிக்கிறேன், நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஆகுபெயர் 1, அதாவது நிகழ்வு 1. புலி என்பது சுவையின் பெயர். இச்சுவையின் பெயர் அச்சொல்லை உடைய பழத்தை குறித்து வருகிறது. 2வது நிகழ்வு 2, புலி காய்க்காது மரமே காய்க்கும். இங்கு புளிப்பு சுவையுடைய பழத்தை தரும் மரத்தை இத்தொடரில் குறித்து வந்துள்ளது. இதில் புலி என்பது பழத்தை குறிக்கவில்லை. எனவே புலி பழத்துக்கு ஆகி பின்பு அப்பழத்தையுடைய மரத்துக்கு ஆகி வந்துள்ளது. இவ்வாறு ஒரு சொல் 2 நிலையில் ஒன்றோடு தொடர்புடைய பொருட்களுக்கு ஆகி வருவதை இருமடி ஆகுபெயர் என்பர். இவ்வாறு 2க்கும் மேற்பட்ட நிலைகளில் வரும்பொழுது வந்து மும்மடி ஆகுபெயர், நான்மடி ஆகுபெயர் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இருபெயரிட்ட ஆகுபெயர். இருபெயரிட்ட ஆகுபெயர் எடுத்துக்காட்டு என்னது? வகரக்கிளவி. சரி, ஓகே. இப்போ இருபெயரிட்ட ஆகுபெயரை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் இருபெயரிட்டு பண்பு தொகைனா என்ன? 2 பெயர் சொற்கள் ஒரே பொருளை தரும். 2 பெயர் சொற்கள் சேர்ந்து ஒரே பொருளை தரும். அந்த 2 சொற்களில் ஒன்று பொது சொல்லாகவும் இன்னொன்று வந்து சிறப்பு சொல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதான் வந்து இருபெயரிட்டு பண்பு தொகை. எடுத்துக்காட்டு வாழை மரம், மார்கழி திங்கள், சாரைப்பாம்பு, இதெல்லாமே வந்துட்டு இருபெயரிட்டு பண்பு தொகைக்கு வந்துட்டு எடுத்துக்காட்டு. இப்ப வாழை மரம் அப்படின்றது பொது பெயர், வாழை அப்படின்றது வந்துட்டு சிறப்பு பெயர். அதே மாதிரி மார்கழி திங்கள் அப்படின்றது வந்து மாதங்கள்ல ஒண்ணுதான் வந்துட்டு மார்கழி. திங்கள் அப்படின்றது வந்துட்டு பொது பெயர், மார்கழி அப்படின்றது வந்து சிறப்பு பெயர். ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம இருபெயரிட்டு ஆகுபெயரை பார்க்கலாம். வகரக்கிளவி. இந்த வகரக்கிளவியை நீங்க மேலோட்டமா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இருபெயரிட்டு பண்பு தொகை மாதிரி தான் தெரியும். ஆனா டீப்பாவுல பாத்தீங்கன்னா அது இருபெயரிட்டு பண்பு தொகை வராது, இருபெயரிட்டு ஆகுபெயராக இருக்கும். எப்படின்னா வகரக்கிளவி அப்படின்ற சொல்ல வாசிக்கும் போது வந்து இந்த கிளவி அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல். கிளவினா சொல், பதம், அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ கிளவி அப்படின்றதுக்கு வந்துட்டு சொல் என்ற வேற ஒரு பொருளும் இருக்கு. சொல் அப்படின்றது வந்து பொது சொல். அதுக்குள்ள வகரம், ககரம், நகரம், இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரி. எப்படி வந்து பாம்பு வந்து பொது சொல்லா இருக்கோ, சாரை வந்து சிறப்பெயரா இருக்கோ, அதே மாதிரி சொல் அப்படின்றது வந்துட்டு பொது சொல், வகரம் அப்படின்றது வந்து சிறப்பு சொல்லாக இருக்கிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வகரம் அப்படின்ற சொல் வந்துட்டு தனக்கான பொருளை தராது. அதுக்குள்ள இருக்க வா அப்படின்ற எழுத்துக்கு ஆகி வந்திருக்கும். அந்த எழுத்து தான் குறிக்கும். வகரம் அப்படின்றது வா என்ற எழுத்தை தான் குறிக்கும். வகரம் அப்படின்ற சொல்ல குறிக்காது. வகரம் அப்படின்ற சொல் வந்து அந்த
வா அப்படின்ற எழுத்தை தான் வந்துட்டு குறிக்கும். அப்ப அந்த வகரம் என்ற சொல் வந்துட்டு வா என்ற எழுத்துக்கு ஆகி வந்திருக்கு. அதனால அது வந்துட்டு இருபெயரிட்டு ஆகுபெயர் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ படிக்கிறோம் பார்த்துக்கோங்க. இருபெயரிட்டு பண்பு தொகைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இரண்டு பெயர் சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை குறிப்பதுண்டு. இரண்டு சொற்களுள் ஒன்று சிறப்பு பெயராகவும் மற்றொன்று பொது பெயராகவும் அமைந்து ஒரே பொருளை குறிப்பது இருபெயரிட்டு பண்பு தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு வாழைமரம். அடுத்த எடுத்துக்காட்டுல வகரக்கலவி. இது எதுக்கான எடுத்துக்காட்டுனா இருபெயரிட்டு ஆகுபெயருக்கான எடுத்துக்காட்டு. இத்தொடரில் கிளவி என்னும் சொல், கிளவி என்பது சொல் என பொருள் தரும் பொது சொல்லும் வகரம் என்னும் சிறப்பு சொல்லும் சேர்ந்து ஒரே பொருளை தந்தமையால் இத்தொடர் இருபெயரிட்டு பண்பு தொகை ஆயிற்று. ஆனால் இங்கு வகர சொல்லை குறிக்காமல் வா என்னும் எழுத்தை குறித்து வந்துள்ளது. எனவே இது இருபெயரிட்டு ஆகுபெயர் என அழைக்கப்படுகிறது. ஓகே, அடுத்த ஆகுபெயர் பார்க்கலாம். விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர். இது 2024 நடந்த குருட்டுக்குட்டியில கேட்டிருந்தாங்க. ஸோ விட்ட ஆகுபெயர்னா என்ன, விடாத ஆகுபெயர்லாம் என்ன. இது 2003 தமிழ் புக்கில் இதுக்கு இருக்கு. ஆனா கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. இருந்தாலும் அந்த புக்கில் சொல்லியிருக்க கண்டனம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். சென்னை வளர்கிறது, தஞ்சாவூர் வந்தது அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த சென்னை வளர்கிறதுன்னா அங்க சென்னை வளராது, அங்க உள்ள மக்கள் தான் வளருவாங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, விட்ட வகுப்பெயர் சென்னை வளர்கிறது, தஞ்சாவூர் வந்தது. இத்தொடரில் சென்னை என்னும் இடப்பெயர் தனக்குரிய இடத்தை குறிப்பதை விட்டுவிட்டு தன்னிடத்தில் வாழும் மக்களை குறித்தது. அதனால் இது விட்ட வகுப்பெயர் ஆகும். ஆனா இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, இது மேலோட்டமா பார்க்கும்போது இடவாகு பெயராவே தெரியுது. இதுக்கு எதுக்கு ஒரு இட்ட வகுப்பெயர்னு டைட்டில் வச்சிருக்கான்னு தெரியல. ஆனா புக்ல டெஃபினேஷன் கம்மியா இருக்கிறதுனால சரியான பொருள் குறிப்பிடல. நான் புக்ல உள்ளதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்க, புக்கில் இப்படிதான் இருக்கு. சென்னை வளர்கிறது, இத்தொடரில் சென்னை என்னும் இடப்பெயர் தனக்குரிய இடத்தை குறிப்பதை விட்டுவிட்டு தன்னிடத்தில் வாழும் மக்களை குறித்தது. அதனால இது விட்ட வாகுப்பெயர்னு சொல்றாங்க. அடுத்து விடாத வாகுப்பெயர் எப்படின்னு பார்க்கலாம். இப்ப விடாத ஆகுபெயர் அப்படின்றது எடுத்துக்காட்டு இனிப்பு தின்றான், புளிப்பு தின்றான். இதுல இனிப்பு அப்படின்ற சுவையை குறிக்கிற சொல் அதோடு தொடர்புடைய தீம்பண்டத்துக்கு ஆகி வருது. ஏன்னா இனிப்பு தின்னா அப்படின்னா இனிப்பை உடைய ஏதோ ஒரு பண்டத்தை தின்றுருக்கான், அதுதான் அர்த்தம். அப்ப இனிப்பு தின்றான் அப்படின்னு சொல்லும் போது அந்த இனிப்பு எதுல இருக்கு அப்படின்னா அந்த பண்டத்துல இருக்குது. அப்ப இந்த இனிப்பு அப்படின்ற சுவை பெயர் அந்த பண்டத்துக்கு ஆகி வந்ததுனால அது இது விடாத ஆகுபெயர் அப்படின்னு சொல்றாங்க. வாசிக்கிற பாருங்க. இத்தொடரில் உள்ள இனிப்பு என்னும் சுவையை குறித்த சொல் தனக்குரிய இனிமை பொருளை விட்டு விட்டு அச்சுவையுடைய தீம்பண்டத்தை குறித்தது. ஆகவே இது விடாத ஆகுபெயர் என அழைக்கப்படுகிறது. இதை பாருங்க, விடாத ஆகுபெயர் இனிப்பு தின்றான். இதுல பாத்தீங்கன்னா இத்தொடரில் உள்ள இனிப்பு என்னும் சுவையை குறித்த சொல் தனக்குரிய இனிமை பொருளை விட்டு விடாமல் அச்சுவையுடைய தீம்பண்டத்தை குறித்தது. ஆகவே இது விடாத ஆகுபெயர் என அழைக்கப்படுகிறது. ஸோ 2005 குரூப் 2 குரூப் A கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பாருங்க. இருமடி ஆகுபெயர், மும்மடி ஆகுபெயர், இருபெயரிட்டு ஆகுபெயர், அடையெடுத்த ஆகுபெயர்லாம் அப்படியே கேட்டு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர்லாம் கேட்டிருந்தாங்க. இப்ப நம்ம லாஸ்டா பார்க்க போது அடையெடுத்த வாகுபெயர். அடையெடுத்த வாகுபெயர் வெற்றிலை நட்டான். ஸோ இப்போ வெற்றிலை நட்டான் அப்படின்ற தொடரில் பார்த்தீங்கன்னா பெயர் சொல் வெற்றிலை. இப்போ இதை பிரிச்சிங்கன்னா வெறுமை கூட்டல் இலை அப்படின்னு வரும். வெறுமையான இலை என பொருள்படும். ஒரு முழு செடியில வெறும் இலை மட்டும் பயன்படுது. ஓகேங்களா? அப்ப அந்த வெறும் இலை மட்டும் பயன்படுறதுனால இலை நட்டான் அப்படின்னு சொன்னா வெற்றிலை கொடிய நட்டான் என பொருள் தராது. ஓகேங்களா? இது சரியா புரிஞ்சுக்கணும்னா இப்போ அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்னா என்னது? அந்த அடைன்றது அடைமொழியை குறிக்கும். அடைமொழினா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ சவுக்கு சங்கர், ஆட்டோ சங்கர், இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி, அம்மா ஜெயலலிதா, இந்த மாதிரிலாம் சொல்றது இதெல்லாம் அடைமொழி. ஓகேங்களா? இப்போ இந்த இலக்கிய அடையா என்ன இருக்கு? அடைமொழியா என்ன இருக்குன்னா வெறுமை அப்படின்றது இருக்கு. ஓகேவா? இதுல இலை நட்டான் அப்படின்னு சொன்னா அது கரெக்டான பொருளை தராது. எந்த பொருளை தராது? வெற்றிலை கொடிய நட்டான் என பொருள் தராது. அந்த இலைக்கான அடையான வெறுமையும் சேர்த்து சொல்லும் பொழுது வெற்றிலை நட்டான் என சொல்லும் பொழுது அது பொருள் புரிபடுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த அடையும், அதாவது வெறுமையும் சினையும், அதாவது இலையும் சேர்ந்து ஒரு முழு பொருளுக்கு ஆகி வரதை காணலாம்.
ஸோ அதனால இது வந்து அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்னு வந்துட்டு அழைக்கப்படுது. ஸோ இதை வந்து நானே ஒரு 8 to 10 தடவை வந்து புக்கில் ரீட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பொருள் வந்து எனக்கு புரிஞ்சது. புக்கில் இருக்கு, அந்த பேஜ் நம்பர் முதற்கொண்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்க பொறுமையா உட்காந்து இந்த அடையெடுத்த ஆகுபெயரை வந்து ஒரு 10 தடவையாச்சும் வாசித்து பாருங்க. உறுதியாக உங்களுக்கு பொருள் புரிபடும். 5 தடவை உங்களுக்கு புரியாது அது. ஆனால் அடுத்தடுத்து படிக்கும்போது வந்துட்டு பொருள்படும். நீங்க வெற்றிலை நட்டான், மணிக்குழுந்து நட்டானோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இந்த வெற்றிலை நட்டானா பொறுமையா உட்காந்து ஒரு 10 தடவை வாசிச்சீங்கன்னா இதோட பொருள் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா புரிபடும். ஸோ இதற்கு பாருங்க, அடையெடுத்த ஆகுபெயர் வெற்றிலை நட்டான். 2003 தமிழ் புக்கு அட்வான்ஸ் தமிழ் 12th பார்த்தீங்க அப்படின்னா 221வது பேஜில் வந்து அடையெடுத்த ஆகுபெயருக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நீங்க அதை வந்து பொறுமையா உட்காந்து நல்லா ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு அர்த்தம் புரியும். காணொலி பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த ஒரு நல்ல காணொலியில் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.